ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம நெக்லைன் எப்படி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கேன்வாஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு நீட் ஃபினிஷிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரீலேருந்து கவுன் கன்வெர்ட் பண்ணுறது இல்லை அனார்கலி குர்த்தி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த சர்வீஸும் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொரியரில் சென்ட் பண்ணுவோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் சொல்கிறது. ஃபஸ்ட்டு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைனிங்கில் மட்டும் நெக்லைனை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைனிங்கில் மட்டும் நெக்கோட ஷேப் கட் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ரா பண்ண ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு வேளை கட் பண்ணிட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற ஷேப், நீங்கள் கொடுத்த ஷேப் வராது. ஸோ லைனிங்கில் மட்டும் நெக் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு. இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுல ஹார்ட் பூட்டாக, அதை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி இதில் ஒரு கேதர்டு ஸ்கர்ட் வச்சு ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஐ மீன் ஸ்கர்ட் பார்ட் கேதரிங்கில் இருக்கும். அந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்திருக்கேன். ரைட் சைடு மெயின் ஃபேப்ரிக் மேலே மெயின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு மேலே இந்த கட் பண்ண லைனிங்கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பின்ஸ் செக்யூர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பின்ஸ் செக்யூர் பண்ணுறது மஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல செக்யூர் பண்ணணும், இங்கே அது மாதிரி இங்கே. ஏன்னா செக்யூர் பண்ணால் தான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது துணி விலகாமல் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைன் பார்த்திங்கன்னா என்னோடய நெக்லைனோட லைன். இதோட டிஸ்டன்ஸ் 1/2 inch இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இங்கே இருந்து 1/2 inchக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே 1/2 inch மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். மாதிரி முடிக்கும் போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கணும். நான் அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம லைன் ட்ரா பண்ணதுனால 1/2 inchக்கு. ஸோ அந்த லைன் மேலே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடணும். மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸஸாக இருக்குல்ல, இது கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கர்வ்ஸில் நம்ம நாச்சு கொடுக்கணும். ஓகேவா? நாச்சுனா ஒன்றும் இல்லை, இந்த குட்டி குட்டி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த வளைவில் மட்டும் கட் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஸ்டிச்சிங்கில் படாமல் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபேப்ரிக் 1/2 inch கட் பண்ணணும்ல, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தது கொஞ்சம், ஏன்னா நீங்கள் திருப்பும் போது இந்த கட் பண்ணது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஏன்னா இந்த மாதிரி லைட் ஐ மீன் ஒயிட் கலர் லைனிங், இந்த மாதிரி ஒயிட் கலர் மெயின் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணது விசிபிளாக தெரியும்.
டார்க் கலர்ஸ்னால் தெரியாது, இந்த மாதிரி லைட் கலர் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணது வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். ரொம்ப தெரியாது லைனிங் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, பட் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப விசிபிளாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் விசிபிளாக தெரியாது, ரொம்ப நம்ம அந்த கட் பண்ணது வந்து நெக்கு கிட்ட விசிபிளாக தெரியாது. டார்க் கலர்ஸில் பிரச்சனை கிடையாது, டார்க் கலர்ஸில் தெரியாது. இந்த மாதிரி லைட் கலர் ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ணது அப்படி நெக்லைனில் தெரியும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ரொம்ப ட்ரிம் பண்ணிடக்கூடாது, ஒரு 4 இன்ச் கேப்பில் ட்ரிம் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பின்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து படிமான தையல் போடணும். ஐ மீன் இது வந்து டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க, படிமான தையலும் சொல்லுவாங்க, அமுக்கு தையலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைனிங் இருக்குல்ல, லைனிங்கை இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங்கை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி பரட்டியிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி பரட்டி போட்டிருக்கேன். பரட்டி போட்டுட்டு இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த லைனிங் தெரியுதா, இந்த லைனிங் மேலே இந்த இடத்துல ஸ்டிச் விழுகணும். லைனிங் மேலே தான் போடணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே போடக்கூடாது. பின்னாடி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணது இருக்கும்ல, இது இந்த சைடு தள்ளி விட்டுருங்க. இப்படி வச்சுட்டு போடக்கூடாது. ஓகேவா, பின்னாடி வந்து இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தள்ளி விட்டுருங்க இந்த சைடு. ஓகேவா, லைனிங் சைடு திருப்பி விட்டுருணும். லைனிங் சைடு தள்ளி விட்டுட்டு லைனிங் மேலேயே ஸ்டிச் பண்ணணும். அடியில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணது கீழே எக்ஸஸ் இருந்துச்சுல, அது மாதிரி லைனிங் சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. லைனிங் சைடு திருப்பி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கல் லைனிங் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டு தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எங்கேயுமே இந்த மாதிரி அதாவது மடிப்பு விழுந்து தைச்சிரும். அந்த மாதிரி தைக்காமல் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ லைனிங் மேலேயே நம்ம வந்து மேலே படிமான தையல் போட்டாச்சு. ஓகேவா, இந்த ஸ்டிச் உங்களுக்கு வந்து லைனிங் மேலே தான் தெரியும், மெயின் ஃபேப்ரிக் மேலே தெரியாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு திருப்பிடுங்க லைனிங்கை. ஓகேவா, லைனிங் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிடணும். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அதுவே நம்ம வந்து படிமான தையல் போட்டனால நல்லா அமுங்கி தான் இருக்கும், இருந்தாலும் கையை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்லைனை. நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பியும் ஒரு படிமான தையல் போடணும், ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே போடணும். ஓகேவா, இப்போ லைனிங் மேலே பின்னாடி போட்டோம். ஓகேவா, இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் போடுங்க, 1/4 இன்ச் அளவில் போடுங்க. ஓகேவா, 0.75 இன்ச்சில். ஓகேவா, அந்த 0.75 இன்ச்சில் வந்து தையல் 1/4 இன்ச்சில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். 1/2 இன்ச்சில் போடுறத விட 1/4 இன்ச் அளவில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து பொட்டிக் ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி 1/4 இன்ச் அளவில் போட்டுக்கோங்க. அளவில் போடுங்க, எனக்கு 1/4 இன்ச்சை விட கம்மியாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த இது வந்து கம்மியாக அந்த இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மேலே படிமான தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு க்ளோஸ் வியூ காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணது லைட்டாக தெரியுது பாருங்கள். இதனால தான் சொன்னேன். இன்னமும் நம்ம வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து அசிங்கமாக அது வந்து தெரியும். நம்ம இப்போ கட் பண்ணிட்டனால ஓரளவு அது வந்து தெரியல. அயன் இன்னும் வந்து நம்ம வந்து அயன் பண்ணலை. ஓகேவா? அயன் பண்ணணும் இன்னமும் நீட்டாக இருக்கும். பட் இதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபினிஷிங். நான் 1/4 இன்ச்சை விடையும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா? இப்போ நம்மளுக்கு நீட்டாக ஒரு நெக்லைன் கிடச்சிச்சு. நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல, இது ஆக்சுவலி என்ன ஷேப்? யூ ஷேப் தான், டீப் யூ கிடையாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ண தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்குனாலும் நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த டெக்னிக்ஸ் நான் சொன்ன டெக்னிக்ஸ் இந்த இதுலேருந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து சாரீலேருந்து கவுன் கன்வெர்ட் பண்ணுறது, அனார்கலி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸும் பண்ணுறோம். உங்களுக்கு அப்படி கவுன், அனார்கலி இல்லை எந்த ஒரு பார்ட்டி வியர், சுடி எதுனாலும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கொரியர்லேயே நீங்கள் வந்து கிளாத்ஸ் சென்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொரியர்லேயே அனுப்பிடுவோம். ஒன்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். உங்களுக்கு அப்படி எதுவும் ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வேறு ஏதாவது ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.